வெள்ளை பாருங்க எத்தனை ஒவ்வொன்று நாயக்கர் கொலு மண்டபம் இப்படி இருக்கு பாருங்க. என்னங்க இதெல்லாம்? சோழர்களுக்கு பின் பாண்டியர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள், ஆங்கிலேயர்கள் என்று பல ராஜ்யங்களின் கீழ் இயங்கியிருந்தாலும் கம்பீரமாய் அலங்கரிக்கும் சோழ சாம்ராஜ்யத்தின் மாபெரும் அடையாளமாய் திகழ்கிறது. வணக்கம் நண்பன், நான் உங்கள் டிவைஜி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் தான் இருக்கோம். தஞ்சாவூரில் ராயல் பேலஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ட்ரன்ஸே வேறு மாதிரி இருக்குல்ல, ஃபுல்லாக தான் தஞ்சாவூரோட அரண்மனை இருக்கோம். இங்கே பாருங்கள், போகிற வழியெல்லாம் செம்மையாக ஆர்ட் பண்ணியிருக்காங்க ட்ராயிங்கு. இப்போது தஞ்சாவூர்னால் அந்த பழையங்காலத்தில் இங்கே தானே அரசன்கள்லாம் வாழ்ந்த இடம். ஸோ அந்த இடத்த ஞாபகப்படுத்துகிற வகையில் இங்கே வர புதுசாக வரவங்களுக்குலாம் இது ரொம்ப பொக்கிஷம் மாதிரி இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க அவ்வளோ அதிசயங்களாக இருக்குது, புதுமையாக இருக்குது. ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இப்போ வீடியோ எடுக்கணும் 150 ரூபாயமா எக்ஸ்ட்ரா. இதுதான் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஊரில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அரண்மனையில் தான் ஃபேமஸ். ஏன்னா மன்னர்கள் காலத்தில் வாங்க முடியாது. இப்போது இந்த ஊரில் தானே இது பண்ணியிருப்பாங்க. மன்னர்கள்லாம் அந்த காலத்தில் சோழ ராஜராஜ சோழன்லேருந்து எல்லாருமே இந்த ஊரில் தான் வாழ்ந்தாங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல நிறைய கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். பழங்கால அருங்காட்சியம் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐட்டம்ஸ் சூப்பரில் சேல்ஸ் இருக்குங்க. எல்லாம் வெங்கலம். ஜுவல்ஸு இதெல்லாமே சேல்ஸுக்கு தான். இப்போது ஃபேமிலியோடு வந்தால் இங்கே நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்க ஒவ்வொன்றையும் வாங்கணும். இல்லை என்ன ஃபேமஸ்னால் தலையாட்டி பொம்மை தான். ஸோ இதெல்லாம் சேல்ஸுக்கு தான் வச்சுருக்காங்க. சூப்பரில் அப்புறம் பழையங்காலத்தில் வாழ்ந்த ஃபோட்டோஸ், அவங்களோட மெமரிஸ். ஆட்டாங்கல், பின்ன அம்மிக்கல், பின்ன இது பேர் தெரில, இது உரல், இது மரத்தில் உரல். அதான் என்னன்னே தெரியல. எல்லாம் செம்ம வீட்டு இருக்குங்க. அவ்வளோ எல்லாமே கல்லால் இந்த கல், அந்த கல் பேர் தெரியல, பட் அதால் செய்யப்பட்டது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண பானைகள்லாம் எவ்வளோ பெரிய பானை இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி பானைக்குள்ளே தான் ஒளிய வச்சு நகையெல்லாம் கோல்டெல்லாம் வச்சு மண்ணுக்குள்ளே வைப்பாங்களாமா. அந்த காலத்து நாக்குறங்க கலக்க முடியல. ராஜாக்களோட வரைபடங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துருப்பாங்கள்ல ராஜாக்கள். இங்கே போயிருங்க எப்படி இருக்குன்னு அரண்மனை. சமால இதெல்லாம் ஹர்ட் பண்ணுவாங்க யாராக இருக்கும். இப்போ ஸ்ட்ரீட்டு வேறு லெவலில் அந்த கலர் கிரேடிங்னா இப்போல்லாம் இந்த மாதிரி கலர் கிடைக்குமானே தெரில, அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ராஜாக்கள் யூஸ் பண்ண அவங்களோட வேலு, அம்பு அதெல்லாம் மேலே யானை தந்தத்தில் வாமங்க எங்கே பாருங்க. இது தெரியுதா? இது யானை தந்தத்தில் செய்யப்பட்டது. ஓகே பாருங்க எவ்வளோ பெரிய பானைன்னு. சாமி, அந்த காலத்து ட்ரம்ஸு. அதெல்லாம் என்னது நத்த மாதிரி இருக்குது, செம வெயிட்டு. ஃபோட்டோஸ் அந்த காலத்தில் வரையப்பட்டதுங்க. இதெல்லாம் பாருங்கள், உண்மையாக நிழல்லே வரைஞ்ச மாதிரி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா டிக்கெட்டுங்க. உள்ள சுரங்கப்பாதை, அவங்க யூஸ் பண்ண கன்று, அப்புறம் பின்ன அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, வாழை அதெல்லாம் இருக்காமா, அதுக்கு 5 ரூபாயாமா. என்னங்க இதெல்லாம்? மன்னர் சாம்ராஜ்யம் நிறைய வராங்க. இதான்னு நினைக்கிறேன். சிவாங்க உள்ளே போகலாம். பரவாயில்ல, கொகை மாதிரி இருக்குல்ல. ஆமாம், இங்கே பாருங்க அவங்களோட வாள் சாமால அந்த காலத்தில் யூஸ் பண்ணதுலாங்க. குழந்தை ஆட்டுறது வேலி, ஒரிஜினல் மான் கொம்பு, பாசி மாலை. வாவ், அந்த காலத்தில் யூஸ் பண்ண எல்லா பொருளும் இருக்குங்க.
கரிஞ்சிருக்கு. இங்கே வந்து சுரங்கப்பாதை இருக்காமா. ஸோ வாங்க போகலாம். மெல்ல பார்த்தீங்கன்னா ஐயோ சவுண்ட்லாம் வருது வேறு. உள்ளே பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை இருக்காமா. ஸோ அதுக்குள்ளே தான் போகிறோம். தனியாக போகிறதுக்கு ஒரு பயம்தான். ஏய் வவ்வாலு நீங்கள் ஓ இங்கே பாருங்க எத்தனை வவ்வால்னு. சுரங்கப்பாதை ஓனி போக பயமாக தான் இருக்குது. சுரங்கப்பாதைக்குள்ளே போகும்போது சரி பாருங்க ராம்ஜி என்னென்னமோ இருக்குங்க. அந்த காலத்தில் எழுதப்பட்டது ஒன்றுமே இல்லை. முட்டு சந்து இதுதான் உங்களுக்கு சுரங்கப்பாதையா? ஐயோ வவ்வால் இங்கே பாருங்க எவ்வளோ வவ்வால்னு. ஸோ வவ்வால் இது யாருன்னா வந்தவங்கள யூஸ் பண்ணிக்கலான் இருப்பாங்க போய். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வவ்வால்ஸ் இருக்கும். ஸோ வேறு எதுவும் இல்லை. சுரங்கப்பாதை நானும் பயந்து வந்தேன். ஆனால் சூடு உள்ள பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு உள்ளே ஒன்றுமே அலவுட் இல்லைங்க. தற்போதும் துடிப்புடன் இயங்கும் உலகின் தொன்மையான நகரங்களில் முக்கியமான ஒன்று. சோழர்களுக்கு பின் பாண்டியர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள், ஆங்கிலேயர்கள் என்று பல ராஜ்யங்களின் கீழ் இயங்கியிருந்தாலும் தன் தனித்தன்மை, வீரம், அழகு, கலை ஆகியவை இந்நியளவும் ஆண்டுகள் பழமையான தஞ்சை மாவட்டத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாட்டு தலங்கள், நினைவு சின்னங்கள், கல்வி நிலையங்கள், மத்திய மாநில அரசு நிறுவனங்கள், புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள், விவசாயம், பாரம்பரியமிக்க விழாக்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள் ஆகியவை பற்றி கம்பீரமாய் அலங்கரிக்கும் சோழ சாம்ராஜ்யத்தின் மாபெரும் அடையாளமாய் திகழ்கிறது தஞ்சை பெரிய கோவில். ஆசியாவின் மிக பழமையான நூலகம். சேமிப்பு கிடங்குகளில் அள்ள குறையாத வகையில் தானியங்கள் சேகரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்துள்ளது. ஓ இதான் மணிக்கோபுரவங்க. இந்த இது எது கட்டி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையருங்க வந்து நம்ம நாட்டில் வந்து வேறு நாட்டுக்காரங்க நம்ம கூட வந்து சண்டை போடும்போது வெள்ளையர்கள் வந்து நம்ம அந்த போரில் எதிர்த்து ஜெயிச்சதுக்காக நம்ம சோழர் ராஜராஜ சோழர் வந்துட்டு இந்த மணிக்கூண்டு இதுன்னு பேர் சொன்னாங்க. இங்கேருந்து வியூ பண்ணி பார்க்கலாம் எல்லா இடத்தையுமே. இங்கேருந்து நம்ம ஊருக்கு ஏதாவது போர் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த மாதிரி இதுக்காக இது பரிசாக கட்டி கொடுத்தது ராஜராஜ சோழன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த கலர் ஜொலிக்குது. சூப்பராக இருக்குல்ல கலர் பாருங்களேன். செம்மல்ல ஒரே மாதிரி எல்லாம். இது பார்த்தீங்களா 400 வருஷம் ஏஜ் உள்ள ஒரு திமிங்கலம் எலும்பெல்லாம் கொண்டு வந்து இங்கே அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்துட்டு இங்கே கடல் பக்கத்தில் ஒதுங்க நினைச்சாமா அது அடுத்த ஒரு திமிங்கலம். லோட்டஸ் மாதிரி சூப்பரில் தலைக்கு மேலே இவ்வளோ அழகாக ஆட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அந்த காலத்தில் யூஸ் பண்ண பூஜை சாமாங்க இந்த சங்கு அதெல்லாம் வச்சுருக்காங்க சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் ப்ளூ ஒர்க் பண்ணியிருக்காங்க வேறு லெவலில். வா ராஜராஜ சோழன் நினைக்கிறேங்க. அவன் பேர் எழுதலை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. தர்கா வா நாகூர் தர்காவா இது? மாதா கோயில் சர்ச்சுங்க செம்மலை. வேளாங்கண்ணி சர்ச். நாயக்கர் கொலு மண்டபம் எப்படி இருக்கு பாருங்க. வா
செம்மங்க. சபோஜி ராஜாவா மேலே ஹட்டிங் டிராயிங் வேற லெவலுங்க. செம்ம. இந்த காலத்தில் என்னங்க, அந்த காலத்துல இவ்வளோ அழகாக இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொன்றுமே அந்த செகண்ட் ஒவ்வொரு துகளுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பழமையான சிற்பங்கள். நடராஜர், இவர் தான் நடராஜர். ஆமாங்க, அந்த நடராஜரை ஒவ்வொரு கலையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும் போதே சார்ஜ் இல்லாமல் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு, சடவுன் ஆயிடுச்சு மொபைலு. அடுத்த vlog அங்கே கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் எங்கேயுமே எதுவுமே நம்ம பார்க்கல. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். ஏன்னா லாஸ்ட் எண்டில் தான் வந்து சடவுன் ஆச்சு. வீடியோ மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ எல்லாமே முடிஞ்சு. அடுத்த vlog நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். சீக்கிரமாக ஒரு பவர் பேங்க், நல்ல பவர் பேங்க் வாங்கணுங்க. நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த பவர் பேங்க் வந்து ஒர்க் ஆகுறது இல்லை. சீக்கிரம் வாங்குவோம். எல்லாமே டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாள் எல்லாமே அச்சீவ் பண்ணுவோம்.